ஸோ இன்றைக்கி அந்த நித்ரா பீப்புள் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். மார்க்கெட்டில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 500 கம்பெனி வந்து நம்மளுடைய சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேர் நித்ரா பீப்புளுங்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் நித்ரா பீப்புள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னாவே இப்போ நீங்கள் ரியல் டைமில் அட்டனன்ஸ் பார்க்கலாம். ஓனராகவோ ஹெச்ஆராகவோ மெயின் மாடல்ஸ் வந்து அட்டனன்ஸ் கேப்சரிங் அண்டு சேலரி ஜென்ரேஷன். அட்டனன்ஸ்க்கு பாலிசிஸ் நிறையா செட் பண்ணுற மாதிரியான நிறைய பாலிசிஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் உங்கள் கம்பெனியில் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெமோ வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக புதுசாக இருக்கா வீடியோ, ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம் தான். பின்னாடி நித்ரா பீப்புள் பார்த்துருப்பீங்க என்னோட டிஷர்ட்டில் பின்னாடி. ஸோ இன்றைக்கி அந்த நித்ரா பீப்புள் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஏன் இன்றைக்கி நித்ரா பீப்புளை பற்றி பேசுகிறோம்? ஏன்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் பிஸ்னஸை பற்றி தான் நம்ம வந்து நிறையா பேசியிருக்கிறோம். பட்டு முதல் முறையாக எங்களுடைய ஒரு ப்ராடக்டை பற்றி ஒரு வீடியோ இன்றைக்கி வந்து பேசுகிறோம். ஏன் இதை பேசுகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க. இப்போ ரீசெண்டாக எஸ் கான்ஃபரன்ஸ் வந்து சென்னை ட்ரேட் சென்டரில் நடந்தது. அதில் ஸ்டால் போட்டிருந்தோம். நான் இங்கே ஆக்சுவலாக போக முடியல, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நான் போக முடியல. அப்புறம் நிறைய பேர் வரலின்னு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஏன்னா நித்ரா பீப்புள்னு போட்டிருந்தீங்க. அங்கே கேட்டோம், எல்லாமே விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இருந்தாலும் நீங்கள் ஏன் இதெல்லாம் இது வரைக்கும் எனக்கு சொல்லவே இல்லை, நீங்கள் சொல்லியிருந்தா நாங்களே எங்கள் கம்பெனியில் வந்து நித்ரா பீப்புளை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதை பற்றிய விளக்கம் என்னன்னு வந்து இந்த வீடியோ மூலிமா தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் வந்து நித்ரா வெப்சைட்டில் போய் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். nitrapeople.com போயிட்டு அது வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த நித்ரா பீப்புள் அப்படிங்கிற ப்ராடக்ட் எப்படின்னா வந்து இப்போ எங்கள் இதுலேயே வந்து எங்கள் நித்ராக்குள்ளேயே வந்து நாங்கள் வந்து ஒரு அட்டனன்ஸ் மேனேஜ் பண்ணுறதில்ல ஒரு ஏன்னா இனிஷியலாக வந்து ஒரு 5 பேர் 10 பேர் தான் அப்படி தான் எம்ப்ளாயிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆக ஆரம்பிச்சு இன்னைக்கு 365 பேர், திருச்செங்கோட்டில் 4 பிரான்ச்சு, குண்டூரில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இப்படி பல இடத்துல இருக்கிறதுனால எங்களால் வந்து அந்த அட்டனன்ஸ் மேனேஜ் பண்ணுறதுலையும் அதே மாதிரி பேரோல் ஜென்ரேட் பண்ணுறதுலையும், பேரோல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கௌண்ட்ஸ் டீமுக்கு ஒரு 5 days அப்படின்னு வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து சேலரி ஆச்சு, அது இல்லாமல் இந்த அட்டனன்ஸ் வந்து கரெக்டாக வந்துருச்சு. அட்டனன்ஸ் முதல்ல வந்து அவங்க அட்மின் டீம் தான் அட்டனன்ஸ் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட அந்த அட்டனன்ஸ் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் அதை வச்சு இவங்க வந்து சேலரியை கால்குலேட் பண்ணி எக்ஸலில் போட்டு கால்குலேட் பண்ணி அதை கரெக்டாக வெரிஃபை பண்ணி அந்த சேலரி ப்ராசஸுக்கே இவங்க வந்து 4-5 நாள், மாதத்தில் 4-5 நாள் வந்து அந்த சேலரி ப்ராசஸ்க்கே ஆச்சு. ஸோ அப்போ எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்பட்டது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அவர் தான் அந்த ப்ராடக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணார். பட் ஒரு கட்டத்தில் வந்து அவர் ஃப்ரெண்டு தான், திருச்செங்கோட்டுக்காரரே தான். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் வந்து அதாவது டெவலப்மெண்ட்டும் பார்த்துக்கிட்டு என்னால் மார்க்கெட்டிங் பார்க்க முடியல, நீங்களே வந்து இந்த ப்ராடக்டை வந்து எடுத்துக்கங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட 1.5 years ஆகிடுச்சு இந்த ப்ராடக்ட் நாங்கள் எடுத்து. 1 year மேபி 1 year ஆகிருக்கோம். இப்போ எடுத்து நாங்கள் வந்து அதை வந்து நித்ரா பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 500 கம்பெனி வந்து நம்மளுடைய சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேரை நித்ரா பீப்புள்ங்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் நிறையா மாடல்ஸ் இருக்குது. மெயின் மாடல்ஸ் வந்து அட்டனன்ஸ் கேப்சரிங் அண்டு சேலரி ஜென்ரேஷன், அதாவது பேரோல் ரெடி பண்ணுறது. ஸோ இது அதாவது பேரோல் பை கிளிக்கில் வந்து நீங்கள் வந்து பேரோலை ஜென்ரேட் பண்ணிடலாம். சரிங்களா? வித்தின் 5 minutes அப்படின்னு வச்சுக்கலாம். அதிகபட்சம் நான் சொல்கிறது. ஈவன் எங்கள் 300 பேர் இருக்கிற எங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு எவ்ரிதிங் இஸ் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 5 minutes வந்து ஜஸ்ட் பட்டன் கிளிக் மூலிமா நீங்கள் உங்களுடைய பேரோலை ஜென்ரேட் பண்ணிடலாம். அட்டனன்ஸை நாங்கள் வந்து 4 விதமாக கேப்சர் பண்ணுறோம். QR கோடு மூலிமா கேப்சர் பண்ணலாம். இப்போ உங்கள் ஆஃபீஸ் இருக்குன்னா ஆஃபீஸோட ஜியோ லொக்கேஷனை மேப் பண்ணி நீங்கள் வந்து ஒரு QR கோடை ஜென்ரேட் பண்ண முடியும். எங்கள் இதிலேயே ஜென்ரேட் பண்ண முடியும். அதை ஜென்ரேட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் ஆஃபீஸில் விட்டிட்டிங்கன்னா அவங்க நம்ம ஆஃபீஸ்கிட்ட வந்து ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து அவங்களால அட்டனன்ஸ் வந்து மார்க் பண்ண முடியும். இது ஒரு வகை. 2வது செல்ஃபி. அவங்க மொபைல் ஃபோனில் நித்ரா பீப்புளுங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது மூலிமா நீங்கள் செல்ஃபி எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செல்ஃபி மூலிமா அட்டனன்ஸ் போடலாம். அதுவும் வந்து நீங்கள் வந்து
ஜியோ மேப் லொக்கேட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ஆஃபீஸ்ட்டு வந்தால் தான் நடக்கும். அது இல்லாமல் அது வந்து கம்பேரிஷன், இப்போ அடுத்த வருஷன் போகும்போது கம்பேரிஷன் ஆகி சொல்லிவிடும், அவர் தான் அட்டன்ஸ் போகிறாரா வேறு யார் போகிறாங்க. இது வரைக்கும் அப்ரூவலுக்கு வச்சுருந்தோம். இப்போ ஆட்டோமேட்டிக் கம்பேரிஷனே வந்து செல்ஃபி மூலிமா ஆட்டோமேட்டிக் கம்பேரிஷன் ஆகிடும். அவங்க ஃபேஸ் காட்டினா மட்டும்தான் வந்து அட்டண்டன்ஸ் வந்து, அதுவும் அந்த ஆஃபீஸ் லொக்கேஷனில் இருந்தால் தான் இருக்கும். இது 2வது மெத்தடு. 3வது மிரர்ன்ட்டு இன்னொரு ஆப் எங்களுது, நித்ரா மிரர் ஆப் அப்படின்னு இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா வந்து நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் கம்பெனியோட எம்ப்ளாயி லிஸ்ட் ஃபுல்லாக அந்த ஆப்புக்கு வந்துடும். ஸோ அதில் வந்து நீங்கள் அவங்க ஃபேஸை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு ஏஐ பேஸ்டு எஸ்டிகே, அது யூஎஸ்ல இருந்து அந்த எஸ்டிகே வந்து எடுத்து நாங்கள் எங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து அதை மாற்றி எழுதியிருக்கிறோம். அந்த எஸ்டிகே மூலிமா வந்து அந்த ஏஐ சாஃப்ட்வேர் மூலிமா வந்து நீங்கள் அந்த ஒரு மொபைல் ஃபோன் ஆஃபீஸில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மொபைல் ஆஃபீஸ்க்கு வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு வரும்போது வந்து ஆஃபீஸில் வந்து அட்டன்ஸ் போட்டுக்கலாம். அந்த மொபைல் மூலியம் அட்டன்ஸ் போட்டுக்கலாம். அது அவங்க ஃபேஸ் மட்டும்தான், யார் காட்டுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அட்டன்ஸ் விழுகும். 4வது பயோமெட்ரிக்கை ரியல் டைமில் இன்டகிரேட் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி வந்து பயோமெட்ரிக் வந்து பரவலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கான்செப்ட் தான். பட் பழைய பயோமெட்ரிக்கில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் பயோமெட்ரிக்கில் இருந்து டேட்டாவை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்னொரு சாஃப்ட்வேருக்கு அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து டெய்லி இந்த வேலையை கண்டினியூஸாக செய்யணும். ஸோ அப்படி செஞ்சு தான் உங்களால் வந்து அட்டனன்ஸே பார்க்க முடியும். இப்போ நீங்கள் ரியல் டைமில் அட்டனன்ஸ் பார்க்கலாம். ஓனராகவோ ஹெச்ஆராகவோ நீங்கள் நித்ரா பீப்புள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னாவே இப்போ வந்து எத்தனை பேர் வந்து இப்போ மொபைலில் வந்து நான் காட்டுறேன். ஸோ இது வந்து நித்ரா பீப்புள் ஆப்பு. இப்போ இது வந்து எங்கள் கம்பெனி இது லோட் ஆகுது. உங்களுக்கு இதில் ஓரளவுக்கு தெரியலான்னு நான் நினைக்கிறேன். 311 பேர் எங்களுடைய இப்போ எம்ப்ளாயீஸு. அதில் 268 பேர் ப்ரெசண்ட்டு, 43 பேர் நாட் இன்னு. சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் வந்து ரியல் டைமில் இது வந்து காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க அட்டன்ஸ் வைக்க வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அவங்க என்ன வச்சாங்க, எந்த பிரான்ச் வச்சுருக்காங்க, அது முதற்கொண்டு நீங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். இந்த அட்டனன்ஸுக்கு பாலிசிஸ் நிறையா செட் பண்ணுற மாதிரியான நிறைய பாலிசிஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் உங்கள் கம்பெனியில் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெமோ வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் அந்த நித்ரா பீப்புளுக்கான கான்டாக்ட் நம்பரை நான் வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். உங்களுக்கு தேவைப்படுன்னு நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு டெமோ ஷெட்யூல் பண்ணுவாங்க. டெமோவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1 வீக் ட்ரையல் பீரியட் கொடுப்போம். நீங்கள் ட்ரையல் பீரியடில் சாட்டிஸ்ஃபை அடைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த அட்டனன்ஸுக்கு பாலிசிஸ் இருக்குது. அதே மாதிரி பேரோலுக்கு பாலிசிஸ் இருக்குது. ஏன்னா நாங்கள் நிறைய இண்டஸ்ட்ரீஸ், அதாவது வந்து ஒரு ஸ்பின்னிங் மில் ஆகட்டும், கார்மெண்ட் யூனிட் ஆகட்டும், தென் வந்து ஒரு ஈவன் ஷோரூம், பைக் ஷோரூம்ஸ், அவங்க வந்து ஒரு 10 இடத்துல பிரான்ச் வச்சுருக்காங்க. இல்லை துணிக்கடை, சில்க் ஷோரூமு, இந்த மாதிரி வந்து பரவலான பிஸ்னஸ்க்கு நாங்கள் வந்து கொடுக்குறோம். அதில் எங்களுடைய ஆர்கிடெக்சர் அஃபெக்ட் பண்ணாமல் வர கஸ்டமைசேஷனும் அவங்களுக்கான சில கஸ்டமைசேஷனும் வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய டைம் சேவிங்ஸ் இதில் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். அதனால் அது மூலிமா காஸ்ட் சேவிங் கிடைக்கும். 2வது அக்யூரசி, பீப்புள் கம் ஆன் டைம், பீப்புள் வந்து வேலைக்கு டைமுக்கு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதோட ரெஷ்யூம் மேனேஜ்மெண்ட் இருக்குது, எக்ஸ்பென்ஸ் மேனேஜர் இருக்குது. இந்த மாதிரி இன்னும் மாடல்ஸ் வந்து நாங்கள் வந்து ஆட் பண்ணி இன்டகிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு உங்கள் கம்பெனிக்கு ரெக்யர்மெண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து யூ கேன் ஷெட்யூல் டெமோ. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெமோ ஷெட்யூல் பண்ணுவாங்க. அது மூலியமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு வீக் ட்ரையல் பீரியட் பார்த்துட்டு இஃப் எவ்ரிதிங் ஓகேன்னா யூ கேன் கோ ஃபார் அவர் சாஃப்ட்வேர். தேங்க்யூ.